இப்போ விஜய் பவர் சென்டரே கிடையாது, யாரும் புஷிக்கு போய் பொட்டி கொடுக்காத, ஆளவிட்ட கொடுக்காத, நிர்மல்கிட்ட கொடுக்காத, புறப்பட்ட கொடு, எல்லாம் எவனை பொட்டி வாங்கக்கூடாது. கருணாநிதி ஆட்சி காலத்தில் 5 பவர் சென்டர், கனிமொழிக்கு பொட்டி கொடுக்கலாம், ராஜாஜியம்மா கொடுக்கலாம், செல்வி கொடுக்கலாம், அழகிரிக்கு, மதுரைக்கு அந்த பக்கம் நீ, சக்கந்தராபாத் உனக்கு, ஹைதராபாத் உனக்கு, இதெல்லாம் நான் தான் சென்டரு. யார் ஒரு பைசா நான் வாழ்த்துறையா. இந்த மக்கள் அப்பாவியா உன்னை நம்பி ஓட்டு போடுறாங்க. விஜயை வாழ்த்துறீங்க? விஜயை வாழ்த்துறேன். ஏன்னா இதை பவர் சென்டரே கிடையாது, நான் தான் பவர் சென்டர். எவனா பொட்டிட்டு வாங்கணுன்னீங்க இங்கே மறந்துடுங்க. இது சினிமா வசனமாக இருக்கக்கூடாது தலைவா விஜய். உண்மையாக இருக்கணும். இந்த மக்கள் அப்பாவி மக்கள் செத்து போயிடறாயா, சூசைட் பண்ணி செத்து போகிறாயா. 41 பேர் செத்து போனானே, அவனுக்கு அரசு வேலைன்னு ஏதாவது அறிவிப்பு இருக்கா? வரும் பார்த்துருப்போம். ஆமாம் வரும். என்ன வரும்? இந்த எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க. எங்கள் டாய்லெட் வருமா? இருங்க சார், சும்மா நீங்கள் இப்போ பார்த்து இப்போ நீங்கள் பாராட்டவும் செய்றீங்க. இல்லை அதுதான் பத்திரிக்கையாளர், புரோக்கர் வேலை பார்க்கக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், 41 பேர் செத்து எத்தனை மாதம் ஆச்சு? நீ இது வரைக்கும் இந்த 41 பேர் உண்மையாகவே உனக்கு அளவு கடந்த அன்பு இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்த நாளே நான் முதலமைச்சர் ஆமையா, 41 பேர் அரசு வேலையா, அந்த குடும்ப வசதி பட்டி பாவையா, பஞ்ச பராரியா, ஒரு பாவம் அறியாதவையா, அத்தனை பேரும் செத்து போயிட்டாயா. உனக்கு உண்மையாகவே இதயம் இருந்தால் நான் இப்போ தான் பாராட்டினேன். ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு குத்தி காமிக்கிறேன். இடிப்பாரா ஏமாறா மன்னன், அவ்வளோதான். இப்போ நீ 41 பேருக்கு அரசு வேலை, தேர்தல் அறிக்கை வந்தது, எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு? கரூர் சம்பவம் எத்தனை, எனக்காவது ஒரு அறிக்கை வந்துதா? இப்போ நம்ம பேசுறதை பார்த்து வரும்னு நினைக்கிறேன். பண்ணுவார்.